கேம்குள்ளே இருக்க பெர்ஸ்பெக்டிவ்னு. ஓகேவா? அதுக்கே நீங்கள் எங்களை பிஆர்ன்றீங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, இப்போலாம் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறலாம். அதுவும் நான்லாம் வந்து ஃபீமேல் ரிவ்யூவராக பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவராக வந்து பாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. நிறைய அந்த ஜெனி ஃபோக்கஸ் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் வாய்ஸ் மட்டும் தான் பேசுகிறாங்க. முகத்தை காமிச்சு யாரை பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸ் தான் 2-3 பேர் பேசுகிறாங்க. சிவி ஜோன் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து அவங்க சிவா ஹானஸ்ட் ரிவ்யூ பேசுகிறாங்க, குட் ஹார்ட் குட் ஹெல்த் அவரும் வாய்ஸ் தான் பேசுகிறாரு, ஜெனி ஃபோக்கஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் ரிவ்யூவராக ஃபேஸை காமிச்சு பாருக்காக பேசுறது எனக்கு தெரிஞ்சு என்னோட சேனல் தான் நினைக்கிறேன். வேறு யாராவது அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னோட ஃபேஸ்துமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. கிழவி மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுகிறீங்க, பாருங்கள் தலையாட்டி பேசுறது எனக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லை, எனக்கான அது ஒரு பழக்கமான விஷயம். ஓகேங்களா? இதை வச்சுலாம் அதாவது நான் ஃபேஸ் காமிச்சு பேசுறதுனால இது எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? வெறும் வாய்ஸில் வரும்போதாச்சும் வெறும் கமெண்ட்ஸ் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க. ஸோ நான் என்னோடய ஃபேஸை காமிச்சு பேசும்போதே எனக்கான இந்த விஷயங்கள் என்ன வயசானதுன்னு சொல்கிறதுலேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ், என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ் எனக்கு வரதான் செய்யுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நான் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்ஸையும் நான் ஒரு சிலது ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கமருதீன்கான ஃப்ரெண்டு கமருதீனுக்கு தான் பேசுவார். அப்போ பாருக்கான சப்போர்ட் எங்கேயுமே இல்லைன்னும் போது எங்களை மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் தான் அதை பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது பாரு ஃபேமிலி இது வரைக்கும் வாயே திறக்கலை அப்படின்னும் போது அவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஒருவேளை நெக்ஸ்ட் வீக்கில் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு போகும்போது எதையாச்சும் மேஜிக்காக அவங்க பண்ணி பாருவோட பழைய கேமை நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒருவேளை அது ஃபில் ஆனால் தேங்க் காட், ஓகேவா? ஆனால் தெரியாது ஆகுமான்றது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு மேலே அவங்களே பாரு ஃபேமிலி இப்படி பண்ணணும்னு நினச்சாலுமே சேனல் எந்தளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்தளவுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை பண்ண வைப்பாங்க இவனுங்க டிஆர்பிக்காக அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இதை பேசாதீங்க, இதை பேசுங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி தான் அனுப்புவாங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அங்கே ஃபுல்லாக நடந்ததுலேயே இவனுங்க எதை எடிட் பண்ணி காட்டுறாங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. சரி, இப்போது கமருதீன் அக்கா என்ன சொன்னாங்க? பாரு வந்து ஏதோ ஒரு இடத்துல லவ் கண்டன்னு சொல்லியிருக்கா. அப்போனா அதை பற்றி பேசணுன்னா, ஏம்மா உங்கள் தம்பி எந்த இடத்துல அதை சொல்லலையாம்மா? அவன் வார்த்தைக்கு 10 வாட்டி இது கேம் தான் பாரு, இது கேம் தான் பாரு, இந்த கேமில் எல்லாரும் வந்து கெட்டவங்களா பாரு, அப்படியா பாரு, இப்படியா பாருன்னு சொல்கிறானே, அதுக்கு அவள் லவ் கண்டென்ட்னு சொல்கிறது உங்கள் தம்பி இது கேம்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கே நம்ம பெரிய வித்தியாசம் இருக்குது. சரி, உங்கள் தம்பியை பற்றி ஒரு இடத்துல அவள் சொல்லிட்டா, அது பேட் டச்சுன்னு ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளும் சாரி கேட்டா, வீக்கெண்ட்லேயும் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கெண்டில் அடித்தாங்களா? இல்லை சாண்ட்ராவையும் பிரச்சனையும் உள்ளே அமிச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவளை அடித்து எல்லாமே பண்ணிட்டீங்க. சேனல் சைட்லேயும் நடந்துருச்சு, உள்ள கண்டஸ்டன்ஸும் கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் வந்து அதுக்கு சாரி கேட்டுட்டா, திவாகரையும் ஆஃப் பண்ணிட்டா, அதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட உங்கள் தம்பியை பற்றி அவள் தப்பாக பேசலை, பின்னாடி காசிப்பும் பேசலை. ஆனால்